வாணியம்பாடி அருகே போதை மாத்திரைகளை கடத்தி ரயில் மூலம் தப்பிச் செல்ல முயன்ற கோவையைச் சேர்ந்த 6 இளைஞர்கள் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். கோவையை போதை மாத்திரை குடோனாக மாற்றுவதை தடுத்து ஒரே நேரத்தில் 1500 போதை மாத்திரைகள் பறிமுதல் செய்யப்பட்ட சம்பவத்தில் நடந்தது என்ன? ரயிலில் போதை மாத்திரைகளை கடத்திய கும்பல் குண்டோடு கைது செய்து அதிரடி காட்டிய தனிப்படை போலீசார். தமிழ்நாட்டில் மாபெரும் போதை மாத்திரை சாம்ராஜ்யத்தை வளர்க்க சதித்திட்டம் தீட்டி சம்பவத்தில் ஈடுபட்ட சுல்லான் கும்பலுக்கு எண்டு கார்டு போடப்பட்டதன் பின்னணி என்ன? திருப்பத்தூர் மாவட்டம், வாணியம்பாடி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் வெளிமாநிலங்களிலிருந்து போதை மாத்திரைகள் கடத்தி வந்து உள்ளூரில் சப்ளை செய்வதாக ஐஜி அஸ்ரா கார்க்கிற்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது. உடனே ஐஜி தனிப்படை குழுவினருக்கு அலர்ட் விடுக்கப்பட்டு களத்தில் இறங்கினர். பேருந்து நிலையம், ரயில் நிலையம் என்று மக்கள் அதிகம் கூடக்கூடிய இடங்களில் பாதுகாப்பு வலைவிரித்து சந்தேகப்படும்படியாக சுற்றித் திரிந்த பலரையும் பிடித்து விசாரித்துள்ளனர். அப்போது புனேவிலிருந்து கன்னியாகுமரி வரை செல்லக்கூடிய கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ் ரயிலில் 6 பேர் கொண்ட கும்பல் போதை மாத்திரைகளுடன் தப்பிச் செல்ல முயன்ற தகவல் அதிகாரிகளுக்கு கிடைத்துள்ளது. உடனே காட்பாடி ரயில் நிலையத்திலிருந்து கோவைக்கு செல்ல இருந்த நபர்களை பின்தொடர்ந்து வாணியம்பாடி அருகே வைத்து மடக்கி பிடித்தனர். போலீசாரை கண்டதும் தப்பி ஓட முயன்ற கும்பலை துப்பாக்கி முனையில் தட்டி தூக்க அவர்களிடமிருந்து சுமார் 1300க்கும் மேற்பட்ட போதை மாத்திரைகள் கைப்பற்றப்பட்டன. பிறகு பலத்த பாதுகாப்புடன் பிடிபட்டவர்களை காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரித்ததில் அவர்கள் கோவையை சேர்ந்தவர்கள் என்பதும் வெளிமாநிலத்திலிருந்து போதை மாத்திரைகளை மொத்தமாக வாங்கி வந்து கூடுதல் விலைக்கு கல்லூரி மாணவர்களிடம் விற்று வந்ததும் உறுதியானது. இதையடுத்து பிடிபட்ட பிரசாந்த், பிரதாப், ஹாரிஸ் உட்பட 6 பேரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். இவர்களுக்கு போதை மாத்திரைகளை மொத்தமாக சப்ளை செய்தது யார், உள்ளூரில் ஆர்டர் எடுக்க காத்திருந்தது யார், பணம் கொடுத்து போதை மாத்திரைகளை வாங்கியவர்கள் யார் உள்ளிட்ட கோணங்களில் தொடர் விசாரணை நீடித்து வருகிறது. மேலும் பல முக்கிய தலைகள் போலீசில் சிக்குவார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது.